ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படி நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 17-18 வசனத்தை ஒருவர் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்றும் இந்த மாலை நேரம் ஆண்டவர் கூட்டி சேர்த்த உம்முடைய ஜனத்திற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும். பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதிக்கிற தேவன். இந்த தேசத்துக்கும் இந்த ஜனத்துக்கும் என்ன தேவையோ அவைகளை கர்த்தர் பேச வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் கிரியை செய்யணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. முதலாவது நூற்றாண்டு சபை உண்டானதான நாளிலே நடந்த ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் தேசத்திலே நடந்து சுவிசேஷத்தினுடைய வல்லமை தேசத்துக்குள் அதிகமாய் கிரியை செய்ய தொடங்கின அந்த காலத்திலே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வர ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இதை விரும்பாத ஒரு கூட்டத்தார், பிரதான ஆசாரியர்கள் மற்றும் அதை சார்ந்ததான கூட்டத்தார் அனைவரும் அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள்? இந்த நாமத்தை குறித்து, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் அதை குறித்து போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தி இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை குறித்து அப்போஸ்தலர்களை பார்த்து ஏன் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். இந்த நாமத்துக்கு என்ன வல்லமை இருக்கிறது? இன்றைக்கும் இந்த நாமத்தை குறித்து பேசுகிறவர்கள் குறைந்து போனார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் குறைந்து போய்விட்டன. இயேசுவை குறித்து உயர்த்துகிற பிரசங்கங்கள் குறைந்து போய்விட்டன. இந்த இரவு வேளை இயேசுவின் நாமத்தை குறித்தே உங்களுக்கு மறுபடியும் பிரசங்கிக்க பரிசுத்த ஆவிக்குள்ளே உந்தப்படுகிறேன். அந்த நாமத்தில் ஏராளம் நன்மைகள் காணப்படுகின்றன. இயேசுவின் நாமத்தை ஒரு மனிதன் வாயினால் உச்சரிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை குறித்து ஒரு மனிதன் மிக கவனமுள்ளவனாய் இருக்க வேண்டியதும் அவசியமாக காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசினால் என்ன நடக்கும்? இயேசுவின் நாமத்தை குறித்து பேசுகிறவர்களுக்கு உண்டாகிற நன்மைகள் என்ன? அந்த நாமத்தை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பவைகளை எல்லாம் குறித்து இரத்தின சுருக்கமாய் குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் ஆண்டுடைய வார்த்தைகளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் பேசுவாராக. முதலாவது, இந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அருளுகிறதான நாமம். அப்போஸ்தலர் நடபடிகள்
10வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள். 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். 2:21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ரோமர் 10வது அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனங்களினுடைய ஆதாரத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவனை ரட்சிக்கிறதற்கு ஏதுவான நாமமாக காணப்படுகிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ நாமங்கள் தோன்றி மறைந்தன. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நாமங்கள் மனிதர்களுக்குள்ளே போடப்படுகின்றன. தங்களை மகான் என்று சொல்லுகிற ஏராளமான நாமங்கள் காணப்படுகின்றன. தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற நாமங்கள் ஏராளம் காணப்படுகின்றன. ஆனால் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு என்கிற நாமம் மட்டுமே மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மீட்பு கொடுக்கிற நாமமாக காணப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் அடைய வேண்டுமானால் இயேசு என்கிற நாமத்தை அடைந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய பாவத்திற்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மட்டுமே. மனிதனுடைய பாவத்துக்காக இரத்தம் சிந்தினவர் அவர் ஒருவர் மட்டும்தான். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னே அவருக்கு பெயரிடும்படியாக அவருடைய தாயாகிய மரியாளிடத்தில் சொல்லப்பட்ட போது உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன? மத்தேயு 1:21 கவனிப்பீர்கள் என்றால் வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? ஜனங்களினுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம், ரட்சகர் என்று அர்த்தம். இந்த ராத்திரி வேளை இந்த கூட்டத்தை தூரத்திலும் சமீபத்திலும் ஆன்லைனின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, இந்த நாமத்தை ஏன் நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும்? இந்த நாமத்தை ஏன் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்? இயேசு என்கிற தெய்வம் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல. இயேசு என்கிறவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தெய்வம் என்கிற எண்ணம் உங்கள் இருதயத்தை விட்டு விலகுவதாக. இயேசு யார்? மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் இயேசுவை ஏன் நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும்? இயேசு என்கிற நாமத்துக்கு உள்ளே உங்கள் வாழ்க்கையை ஏன் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால், உங்கள் பாவங்கள் நீங்கி நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால், பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால், பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த நாமத்தின் மேல் ஒரு மனிதன் விசுவாசம் உள்ளவனாய் அவரிடத்தில் வருவான் என்றால், அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் என்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை அறிக்கையிடுவான் என்றால், அவனுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி அவனை பரிசுத்தமாக்குகிறதற்கு இந்த ராத்திரி வேளை நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா,
ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய நாமம் நம்மை கழுவுகிற நாமமாக காணப்படுகிறதா. வாசிக்க கேட்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்? அதற்கு முந்தின வசனங்களை கவனித்தால் அநியாயக்காரர்களை குறித்து அவர் அங்கே ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார். அப்படிப்பட்ட பயங்கரமான பொல்லாத சுபாவம் உள்ள மனிதர்களாய் வாழ்ந்தவர்களை குறித்து சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த வசனத்தை சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஒரு மனிதனை கழுவுகிறது, ஒரு மனிதனை சுத்திகரிக்கிறது, ஒரு மனிதனுக்கு தேவையான மீட்பை அவருக்கு கொடுக்கிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலேயும் பக்தனாகிய பவுல் இந்த வார்த்தையை கொலோசை பட்டணத்தில் இருந்த ஜனத்துக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு இந்த உலகத்தில் கிடைக்கிறது. அன்பு சகோதரா சகோதரி, பாவங்களை மன்னிக்கிறதற்காக எதையெல்லாமோ செய்து பார்க்கிறீர்களா? புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பார்க்கிறீர்களா? புனித நீராடி பார்க்கிறீர்களா? தர்மங்களை செய்து பார்க்கிறீர்களா? என்ன செய்து பார்த்தாலும் பாவத்தின் வல்லமைகளில் இருந்து உங்களால் விடுதலை அடைய முடியவில்லையா? பாவம் ஒரு மனிதனை மிகுந்த துக்கத்துக்கு நேராய் நடத்தக்கூடியது. பாவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை பிடுங்கி விடுகிறது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நோய்களுக்கு காரணமாக மாறுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அந்த துன்மார்க்கர்கள் பலவிதமான நோய்கள் அடைய காரணம் என்ன? அவர்களுடைய பாதக மார்க்கம்தான் அவர்களை நோய்களுக்கு நேராய் நடத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. 107ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனங்களை வாசித்து பாருங்கள். 107:17. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தினாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படும் பாவங்கள் சில நோய்களுக்கு காரணமாய் மாறுகிறது. ஆகவே தான் 103ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே தாவீது ராஜா ஒரு விசை தன் ஆத்துமாவை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது சில நோய்கள் குணமாகின்றன. பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது சில நோய்கள் குணமாகின்றன. அன்பான தேவ பிள்ளைகளே, பாவம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் சில நோய்களுக்கு காரணமாய் மாறுகின்றன. பாவத்தினுடைய விளைவுகள் அநேக நோய்களை மனிதனுடைய சரீரத்திலே கொண்டு வந்து வைத்து விடுகின்றன. ஆனால் தேவன் யார்? அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி உனக்கு சுகத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறதற்கு இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு உண்மையுள்ள தெய்வமாக காணப்படுகிறார். மறைமுகமாகவோ அந்தரங்கமாகவோ வெளியரங்கமாகவோ எப்படிப்பட்ட பாவக்கிரியைகள் உங்களுக்குள் காணப்பட்டாலும் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களினுடைய 4வது நாள் இயேசு என்கிற நாமம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட காரணம் என்ன? நீங்கள் அகப்பட்டிருக்கின்ற சகல கண்ணிகளிலும் இருந்து உங்களை விடுதலையாக்க, இந்த தேசத்தை விடுதலையாக்க, ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளாத அத்தனை ஜனங்களையும் விடுதலையாக்க இயேசு என்கிற நாமம் இன்றைக்கு போதுமானது என்பதை அறிவிக்கவே இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மனிதனை கழுவி சுத்திகரிக்கிறவர் ஆண்டவர். ஆகவே தான் இந்த உலகத்தில் மரிப்பதற்கு முன்னே அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாய் திராட்சரசத்தை எடுத்து சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொன்னார். வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. பாருங்கள், பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சில வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை கவனித்து பாருங்கள். 20வது வசனத்தை கவனித்து பாருங்கள். 2 வசனத்திலேயும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ, தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 20வது வசனத்திலேயும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று பார்க்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை கவனிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். பாருங்கள், பாவத்துக்கு சம்பளம் ஒன்று இருக்கிறது. The wages of sin is death என்று வாசிக்கிறோம். பாவத்துக்கு ஒரு சம்பளம், ஒரு பிரதிபலன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்ன? மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டால் அந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களில் ஒருவன் கூட பாவம் செய்யாதவன் கிடையவே கிடையாது. ரோமர் 3வது அதிகாரம் 23, 24 வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 3, 23, 24 வசனங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே அவன் பரலோகத்துக்கு போவான் என்பது சட்டம் இல்லை. ஆண்டவர் இயேசுவின் நாமத்துக்கு ஏதாகிலும் காணிக்கை கொடுப்பதினால் அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி அவன் பரலோகத்துக்கு போய்விடுவான் என்பது அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ கன்வென்ஷன் கூட்டங்களிலே ஏதோ ஒருவேளை சாப்பாடை கொடுத்து விட்டால் அந்த மனிதன் பரலோகத்துக்கு போய்விடுவான் என்றல்ல. ஏதாகிலும் ஒன்றை ஆண்டவருடைய ஆலயங்களுக்காக கட்டிவிட்டால் அவர்கள் தேவராஜ்யம் போய்விடலாம் என்று சட்டம் வேதத்தில் இல்லை. கோபுரங்கள் கட்டி கொடுக்கலாம், என்ன வேண்டும் என்றாலும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம். அவைகள் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பதில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு என்று நீங்கள் செய்கின்ற எல்லா நற்கிரியைகளுக்கும் உள்ள பலனை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் தருவார். அவைகளினால் நீங்கள் தேவராஜ்யம் போக முடியாது. தேவராஜ்யம் போக வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் பெற்று நித்திய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் மாறினால் மட்டுமே அந்த மகிமையின் ராஜ்யத்தை அடைகிறவர்களாய் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. ஒருவேளை இந்த ராத்திரி வேளை இந்த கூட்டத்தில் இந்த மைதானத்துக்குள் இருக்கிற யாரானாலும் இதுவரைக்கும் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லையா? இதுவரைக்கும் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்துக்கு ஈடாய் கொடுக்கவில்லையா? இன்று இந்த இரவு வேளை உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பெந்தேகோஸ்தே விசுவாசியினுடைய பிள்ளையாய் பிறந்ததினால் பரலோக ராஜ்யம் போகலாம் என்று கனவு காணாத
விடாதே. இந்த ராத்திரி வாழ்க்கையில் காணப்படுகின்ற எந்த காரியத்தை குறித்தும் ஆண்டவர் உன்னை உணர்த்துகிறார் என்றால் அதை விட்டுவிட்டு அறிக்கையிட்டு வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில பாவ மன்னிப்பு பெற்று மகிமையான கர்த்தரை தரிசிப்பதற்கு பாக்கியவான்களாய் வாழ்கிற ஒரு கிருபையை இந்த ராத்திரி வேளை உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் பிறப்பாலே பாவியாகவே பிறக்கிறான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 51 சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை கவனித்து பாருங்கள். வார்த்தை சொல்லுகிறது, தாவீது ஒரு விசை பாவம் செய்த போது அவர் தன் பாவ மன்னிப்புக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்யும் போது பாடின சங்கீதம் இந்த சங்கீதம். வாசித்து பாருங்கள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானே, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு மனிதன் பிறப்பாலே பாவியாகவே இந்த உலகத்திலே அவன் பிறக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை கவனித்தால் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்களை மறைத்தால் அவனுக்கு வாழ்வே கிடையாதாம். வாசிக்க கேட்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறவனாக இருக்கிறான். ஒரு மனிதன் பாவங்களை அறிக்கையிட்டால் கர்த்தர் அந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7-9 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் அவர் இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யார்? பாவங்களை அறிக்கையிட்டால், நீ இப்படியெல்லாம் பாவம் செய்தாய், உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ எப்படி நடக்கிறாய் என்று பார்த்து உன்னை மன்னிக்கிறேன், அப்படியெல்லாம் விதண்டாவாதம் பேசுகிறவர் அல்ல. நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னிடத்தில் இப்படி ஒரு குறை உண்டு, இப்படி ஒரு தவறு இருக்கிறது, என் வார்த்தையினால் நான் பாவம் செய்து விட்டேன், என் பார்வையினால் பாவம் செய்து விட்டேன், கைகளின் கிரியைகளினால் பாவம் செய்து விட்டேன். எந்தெந்த கிரியைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் உணர்ந்து நீங்கள் அறிக்கையிடுகிறீர்களோ அதிலே ஒன்றிலே கூட பாரபட்சம் இல்லாதபடி உங்களை நிச்சயமாய் விடுவித்து, உங்களை மன்னித்து, உங்களை பூரண சுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் நாமம் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிற நாமமாய் இருக்கிறது. எங்கெங்கே போனாலும் மன்னிப்பில்லாதபடி பாவத்தினுடைய அந்த வேதனை உன் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? பாவத்தை குறித்த அந்த கில்ட்டி கான்சியஸ் இன்றைக்கும் உனக்குள்ளே காணப்படுகிறதா? இயேசு என்கிற சர்வ வல்லவரிடத்திலே வந்து பார். இந்த இரவு வேளை உன் பாவங்களை எல்லாம் உன்னை விட்டு நீக்கி உன்னை பரிசுத்தவானாய் ஒரு குழந்தையினுடைய இருதயத்தை போல உன்னுடைய இருதயத்தை தூய்மையான இருதயமாக மாற்றி உன்னை சந்தோஷத்தோடு வாழ வைக்க இந்த ராத்திரி நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவத்தை மன்னிக்கிறதற்கு அடையாளமாக பைபிள்ல ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா 38வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 38வது அதிகாரம் 17வது வசனம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், பாவங்களை எல்லாம் பாருங்கள், என் பாவங்களை எல்லாம்
உம்முடைய முதுகுக்கு பின்னாலே எறிந்து விட்டீர். பைபிள் தெளிவா சொல்லுது, நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய முதுகுக்கு பின்னாலே எறிந்து விடுகிறாராம். அதனுடைய அர்த்தம் என்ன? பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நான் பார்ப்பதில்லை என்பது அதனுடைய பொருளாய் காணப்படுகிறது. இனி என்ன சொல்லுகிறார்? மீகா 7வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். பாருங்கள், பாவ மன்னிப்பினுடைய அடுத்த அடையாளத்தை காட்டுகிறார். சமுத்திரத்தினுடைய ஆழத்தில் போடுகிறாராம். இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு ஆழம், சமுத்திரத்தினுடைய ஆழம். அவ்வளவு ஆழமாய் நம்முடைய பாவங்களை அவர் எறிந்து விடுகிறாராம். 103ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். வாசியுங்கள். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நல்ல கவனிங்கள். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஏன் இந்த நாமத்தை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னார்கள். அதனுடைய முதல் ரகசியம், மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகி பாவ மன்னிப்படைந்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாக மாறிவிடுவான் என்கிற ஒரே காரணத்தை தடுப்பதற்காக இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று அன்றைக்கு சட்டமிட்டார்கள். சாத்தானுடைய தந்திரம் என்ன? இயேசுவின் நாமத்தை குறித்து நீ அறியக்கூடாது, இயேசுவின் நாமத்தினால் உண்டாகிற அந்த பாவ மன்னிப்பை நீ பெறக்கூடாது, உன்னை பாவியாகவே வைத்துவிட்டு பாவத்திலேயே உழன்று ஜீவிக்க வைத்து தரித்திரத்தையும் சாபத்தையும் அடைந்து நோயையும் பேயையும் உன் வாழ்க்கைக்குள்ளே அனுபவித்து இந்த உலகத்திலே ஒரு மோசமான நிலைமையிலே நீ மரிக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ உன்னுடைய வாழ்க்கையை அப்படி முடிய விரும்புகிறவர் அல்லாதபடி உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, இயேசுவின் நாமம் பாவ மன்னிப்பை கட்டளையிடுகிற நாமமாயிருக்கிறது. அதனாலே தான் ஒரு பழைய பாடல், நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுகிற ஒரு பாடல், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். ஒரு அழகான பாடல். கரங்களை கொட்டி ஒரு விசை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை
கத்தரு கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த நாமத்தினாலே நமக்கு பல வருடங்களுக்கு முன்னே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தது. இன்றைக்கும் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் விடுதலை ஆகி கொண்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. இயேசுவின் நாமத்தின் அடுத்த மகிமை என்ன? இந்த நாமம் மனிதர்களுடைய சாபங்களை நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிற நாமமாயிருக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு, நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும், நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, சாபங்களை எல்லாம் நம்மை விட்டு மாற்றும்படியாக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். நியாயப்பிரமாணத்தினுடைய சாபங்களை மட்டும் அல்ல, இந்த உலகத்திலே வந்த எல்லா சாபங்களையும் அவர் சுமந்து தீர்ப்பதற்கு அடையாளமாகத்தான் அவருடைய சிரசிலே ஒரு முள்முடி வைக்கப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1-2 வசனங்களை கவனித்தால், இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னே அவருடையதான சிரசிலே ஒரு முள்முடி ஒன்று சூட்டப்பட்டதை கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி, போர் சேவகர்கள் அவருக்கு முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி, வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, சரி, போதும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் போர்ச்சேவகர்கள் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி இயேசுவினுடைய சிரசின் மேல் வைத்து கோலால் அடித்து அவரை பரியாசம் பண்ணின அனுபவத்தை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த முள்முடி எதை காட்டுகிறது என்றால், சாபங்களை இயேசு சுமந்தார் என்பதை காட்டுகிறது. ஆதாம், முதலாவது மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் பூமிக்கு கொடுத்த ஒரு சாபம், உன்னிமித்தம் பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் விளைவால் இந்த பூமிக்கு வந்த ஒரு சாபம் தான் முள். ஆண்டவருடைய சிரசிலே முள் முடியை சூட்டினார்கள் என்பதனுடைய அடையாளம், அவர் இந்த உலகத்திலே மனுக்குலத்திற்கு வந்த எல்லா சாபங்களையும் சுமந்தார் என்பது அடையாளம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலாத்துவினுடைய ஆட்சி காலத்திலே இயேசுவுக்கு முன்னாலே எத்தனையோ பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். இயேசுவுக்கு பின்னாலே எத்தனையோ பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். இயேசுவோடு கூடவே 2 கள்ளர்கள் சிலுவையில் அடையப்பட்டார்கள். ஆனால் ஒருவருடைய சிரசிலேயும் முள்முடிகளினாலே எந்த
கிரீடமும் சூட்டப்படவில்லை. ஆனால் இயேசு ஒருவருடைய சிரசிலே மட்டும்தான் முள்முடி சூட்டப்பட்டு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். காரணம் என்ன? மற்றொருவராலும் மனிதனுடைய சாபத்திலிருந்து விடுதலை இல்லை. இயேசு ஒருவரால் மட்டும்தான் மனுக்குலத்தினுடைய சாபத்திலிருந்து மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டாகிறது. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையில பலவிதமான சாபங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பரம்பரையாய் தொடர்கிற சாபங்கள் உங்கள் குடும்பத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா? இன்று நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு உங்கள் சாபங்களை எல்லாம் அவர் மாற்றுகிறதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நல்லா விளங்கிக்கிடணும். பைபிள் சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது? தங்காது. அப்போ வசனத்தை கொஞ்சம் திருப்பி போடுங்க. காரணத்தோட சாபம் போட்டா என்ன செய்யும்? கட்டாயம் பலிக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாபத்துக்கு காரணவாதிகளாய் வாழக்கூடாது. காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் தங்காது. ஆனால் அடுத்தவன் வயிற்றெரிச்சல் அடைகிறது போல, அடுத்தவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறது போல, அடுத்தவனுடைய நன்மைகளை நாசமாக்குகிற விதத்தில் நீ நடந்து அவன் எரிச்சல் அடைந்து உன் பேரிலே ஒரு சாபம் கூறினால் அந்த சாபம் கட்டாயம் தங்கும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கும் அநேகர் எழுந்தேற முடியாததற்கு காரணம் என்ன? சாபங்களை சுமந்து கொண்டு நடக்கிறார்கள். அந்த சாபம் நீங்க என்ன வழி? சம்பந்தப்பட்ட மனிதனிடத்தில் போய் மனம் தாழ்த்தி அவனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அவனிடத்தில் சரியாக நீ ஒப்புரவானால் அவன் மனப்பூர்வமாய் உன்னை மன்னித்து உன்னை ஆசீர்வதித்தால் அந்த சாபம் நீங்குவதற்கு வழி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நியாயமாய் வந்த சாபங்கள் நீங்குவதற்கு இதுதான் வழி. நியாயக்கேடான எந்த சாபமும் மனிதனுக்கு வராது. காரணம் இல்லாமல் சில சாபங்கள் வரும். அப்படியானால் இயேசு சாபத்தை சுமந்தாரே, அது எப்படி மாறும் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது முன்னோர்கள் செய்த தப்பிதங்களின் நிமித்தம் சாபங்கள் சிலரை தொடர்ந்து வருவது உண்டு. அறியாமையின் காலங்களில் அவர்கள் செய்த சாபங்கள், நீ செய்யாத காரியங்கள், நீ உனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை, அப்படிப்பட்ட சில அனுபவங்கள். ஆனால் இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? அறியாமல் சில காரியங்களுக்கு நீ சில சாபங்களை சுமந்து கொண்டிருந்தால், உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய தாத்தா பாட்டிமார், உன்னுடைய முப்பாட்டர்கள் செய்த சில தீமைகளின் நிமித்தம் வருகிற சில சாபங்களை சுமந்து கொண்டு நடக்கிறாய் என்றால் அந்த சாபங்களை எல்லாம் இன்றைக்கு உன்னை விட்டு மாற்றுகிறதற்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு மனிதர்களை சாபமாய் வாழ வைக்க நினைக்கிற தெய்வம் அல்ல. அவர் எல்லாரையும் ஆசீர்வாதமாய் வாழ வைக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் வாசித்து பாருங்கள். என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை கவனிக்கும் பொழுது பிலேயாமினுடைய கண் திறக்கப்படும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முன்னே செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து. சரி, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்பதை பிலேயாம் கண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அன்பான சகோதரா, உன்னை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்ல ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? கவலைப்படாத. இந்த உலகத்தில் நீ எங்க உருப்பட போற அப்படின்னு மனுஷர்கள் உன்னை குறித்து பேசலாம். உன் பிள்ளைகள் எங்க ஆசீர்வாதமா இருக்க போகுதுன்னு உலக மனிதர்கள் உங்களை குறித்து பேசலாம். ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படிப்பட்டது என்றால், அவரை பற்றி கொள்ளுகிற அத்தனை பேருடைய சாபங்களையும் நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறாராம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன? ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய
ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஒரு பிள்ளை பாக்கியம் கூட இல்லாத ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றார். இரண்டாவது சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை எல்லாம் நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்றார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்கிறார். அன்பானவர்களே, உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உங்களை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றுகிறவராக இருக்கிறார். இயேசுவை ஒரு மனுஷன் பற்றி கொண்டால், இயேசுவை ஒரு மனிதன் சேவிக்க தொடங்கினால், அவனை என்றைக்குமே சபிக்கப்பட்ட நிலைமையில வைக்க மாட்டார், தரித்திரமான நிலைமையில வைக்க மாட்டார், 5 பைசாய்க்கும் பிரயோஜனம் இல்லாதவனாய் அவனை வைக்க மாட்டார். அவனை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதற்கான வழிகளை எல்லாம் அவரே திறக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை ஆராதிக்கிற என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிச்சயம் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் என்றைக்கும் தரித்திரமாக இருக்க மாட்டார்கள். சாபத்தின் மார்க்கம் அல்ல நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கம். நான் பிரசங்கிக்கிற இயேசுவின் மார்க்கம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் மார்க்கம். உங்களை ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தான் அழைத்தார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையும் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பாருங்கள், நீங்க எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்களாம்? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களாம். தேவ பிள்ளைகள் அழைக்கப்பட்ட நோக்கத்திலே ஒன்று ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படியாக. அப்படியானால் அந்த நோக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை விருத்தி அடைய பண்ணுகிறவர், கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்துகிறவர், கொஞ்சம் கொஞ்சமாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தந்து எல்லா நன்மைகளாலும் உங்களை நிரப்புகிற கர்த்தர் நான் ஆராதிக்கிறவர். எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். ஆகவே தான் யோபுவின் புத்தகத்தில் படிக்கிறோம், உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அதில் குறைவை காண மாட்டீர் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களை எல்லா விதமான நிறைவையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக காணப்படுகிறார். 5வது அதிகாரம் யோபு 5:24 வாசித்து பாருங்கள். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். அப்படியானால் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு குறைவு என்கிற ஒன்றை ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. எல்லாவற்றிலும் நிறைவை ஆண்டவர் தருகிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கர்த்தர்
கர்த்தர் குறைபட விடுகிறவரே அல்ல. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? அது சாபங்களை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிக்கிறதான நாமம். இன்றைக்கும் சில பரம்பரையான சாபங்கள் உங்களை தொடர்கிறதா? பரம்பரை வியாதிகள் உங்களை தொடர்கிறதா? பரம்பரையாய் ஒரு விதமான போராட்டம் உங்கள் குடும்பங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், அவரை ஆராதித்து பாருங்கள். அவர் உங்கள் குடும்பங்களிலே தொடர்ந்து வருகிற எல்லா சாபங்களையும் உங்களை விட்டு மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின பிறகு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க அல்லேலூயா சொல்றத பார்த்தா செத்தவனுக்கு கையில வெத்தலை கொடுத்தா ஒரு மாதிரி இருக்குன்னு தெரியுமா? அப்படியாக இருக்கு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடினார், சாபமான முள்முடியை தலையின் மேல சுமந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்தீர் என்று பாடினார். ஒரு வரி கைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. கைகளை தட்டி பாடுங்க. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை
காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. 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 ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசுவின் நாமத்தை குறித்து ஏன் பிரசங்கிக்க கூடாது என்று அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள் என்றால், இந்த நாமம் மனிதர்களுடைய சாபங்களை நீக்கி அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நாமம். மனிதன் சாபத்திலே வாழ வேண்டும் என்பது சாத்தானுடைய விருப்பம். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பமோ மனிதன் சாபமாய் வாழ்வதல்ல, மனிதன் ஆசீர்வாதமாய் வாழ்வது அவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. வேதத்தில் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் நம் நிமித்தம் தரித்திரரானாராம். எதற்காக? அவருடைய தரித்திரத்தினால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கு. வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும், அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற உங்கள் நிமித்தம் அல்லது நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே என்று பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற எந்த மனிதனையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படவில்லை, என் கைகளின் பிரயாசத்தில் ஒரு வித்தியாசம் வரல, ஒரு நன்மையை காண முடியல, நான் எதிர்பார்க்கிற மேன்மை என் குடும்பத்துக்குள்ள வரல, எவ்வளவு உழைச்சாலும் ஆசீர்வாதங்கள் வரல அப்படின்னு கவலையோடு சஞ்சலத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் சாபங்கள் எல்லாம் இந்த ராத்திரியோடு முறிக்கப்பட்டு போவதாக. உங்கள் தரித்திரங்கள் உங்கள் குடும்பங்களை விட்டு நீங்கி போவதாக. உங்கள் குடும்பங்களை விட்டு வறுமையின் ஆவிகளை கர்த்தர் விரட்டி போடுவாராக. உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வழி திறப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் அடுத்த மகிமை என்ன? ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். ஜெயம் கொடுக்கிற நாமம் இந்த நாமம். வாசிங்க பார்க்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து. 58வது வசனம் 15:58. 1 கொரிந்தியர் 15:58 படிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 57வது வசனம் 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக வசனங்களிலே மிக தெளிவாய் குறிப்பிடுகிறார். ஒரு விசுவாச தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை தோல்வி நிறைந்த வாழ்க்கை அல்ல,
எல்லா இடங்களிலேயும் அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கிற வாழ்க்கையாய் காணப்படுகிறதாம். அப்படியானால் ஒரு இடத்துல கூட தேவன் நம்மை தோற்று போக விடுகிறவர் அல்ல. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை எந்தெந்த மனிதன் தன் வாயினாலே உச்சரிக்கிறானோ, பிரச்சனைகளின் நடுவிலே எந்த மனிதன் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறானோ அந்த மனிதனுக்கு அந்த பிரச்சனையின் நடுவிலே கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உயர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவனை தோற்கடிக்க நினைக்கிற எல்லா சக்திகளையும் ஆண்டவர் விழப்பண்ணி அவனை உயர்த்துகிறதற்கு அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தோற்கடிப்பதற்கு எத்தனை விதமான வல்லமைகள் வேண்டும் என்றாலும் இந்த உலகத்தில் எழும்பலாம். உங்களை அழிப்பதற்கு எத்தனை விதமான சக்திகள் வேண்டும் என்றாலும் எழும்பலாம். மந்திரவாதங்கள் எழும்பலாம், பில்லி சூனியங்கள் எழும்பலாம், ஏவலின் கிரியைகள் எழும்பலாம், பலத்த பலவான்களினுடைய சக்திகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை ஆண்டவருடைய பலிபீடத்தில் நின்று உங்களுக்கு கூவி உரைக்கிறேன், நீங்கள் உண்மையாய் ஆராதிப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றால் உங்களை ஒருவனும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு எல்லா இடங்களிலும் ஜெயம் தருகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் 20வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். வாசிங்க. கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. பைபிள் மிக தெளிவாய் சொல்லுது, நாங்கள் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அல்ல. நாங்கள் மேன்மை பாராட்டுகிறது என்ன? எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். காரணம் என்ன? 8வது வசனத்தில் 2 கூட்டத்தாருடைய வெற்றியையும் தோல்வியையும் அங்கே வாசிக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் முறிந்து விழுந்தார்கள்? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நல்ல ராத்திரி வேளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற எந்த மனிதனும் தோற்று போக அவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 3. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகின விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த சர்வ அங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. இயேசுவின் நாமத்தில் இருக்கும் அடுத்த மகிமை என்ன? சர்வாங்க சுகத்தை இந்த நாமம் மனிதர்களுக்கு கட்டளையிடுகிறதாம். ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளும் பொழுது அந்த மனிதர்களை அவர் குணமாக்குகிறார், சுகம் கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இயேசுவாலே சுகமாக்க முடியாத பலவீனங்கள் இல்லை, வியாதிகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. அவர் எல்லாவற்றிலும் இருந்து மனிதர்களுக்கு சுகம் கொடுக்கிறார். இந்த ராத்திரி வேளை நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு சுகம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பலவீனத்தோடு இந்த மைதானத்துக்குள் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் இந்த மைதானத்தை விட்டு போகும் முன்னே கர்த்தர் உங்கள் சரீரத்தில் தம்முடைய வல்லமையை அனுப்பி உங்களை குணமாக்கி அனுப்புகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா நோய்
வியாதிகளையும் அவர் உங்களை விட்டு நீக்குவார். உங்கள் சரீரத்தின் பலவீனங்களுக்காக இயேசுவின் சரீரம் அடிக்கப்பட்டது. ஒவ்வொரு இடத்திலும் உண்டான தழும்புகள் உங்களை குணமாக்குகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை அந்த நாமத்தை பற்றி கொள்ளுகிற எந்த மனிதனையும் அவர் சுகமாக்குகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இன்றைக்கு ஒரு சுகத்தை தர இயேசு வல்லவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போயிட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்க போதுமானதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சரீர வியாதிகளை எல்லாம் இந்த நாமம் சுகமாக்கி அற்புதம் கொடுக்கிறது. எப்பேற்பட்ட பலவீனம் உங்களுக்குள்ள காணப்பட்டாலும் அந்த வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தினது. இன்றைக்கு உங்க சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களில் இருந்து உங்களை அவர் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ளவளை இயேசு தேவாலயத்தில் கண்டு அவளை தம்மிடமாய் வரவழைத்து அவருடைய கையை வைத்து அவளை தொட்டு குணமாக்கி அவளை விடுதலையாக்கி அனுப்பினது உண்மையானா கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர் மேலும் இந்த ராத்திரி வேளை அவர் தம்முடைய கரத்தை வைத்து உங்கள் நோய்களை உங்களை விட்டு நீக்கி உங்களை சௌக்கியப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை கொட்டி ஒரு நிமிடம் ஆவியில நிரம்பி என்னை விடுதலையாக்க இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது, என்னை சுகமாக்க அவராலே முடியும், எனக்கு அற்புதம் செய்ய இயேசுவால முடியும், எல்லா பலவீன கட்டுகளும் இந்த ராத்திரி வேளை உடைவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டு, விடுதலை உண்டாகட்டு, அற்புதங்கள் நடக்கட்டே. ஷாகாதா ரபோ கல்கதாரா பிரௌடபா கமானா ஷல்கரியா கமானா. விடுதலையின் நாயகன் உங்கள் சரீரங்களை தொட்டு குணமாக்குகிறார். அற்புதங்களின் நாயகன் உங்கள் சரீரத்தை தொட்டு குணமாக்குகிறார். அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் சரீரங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை தருகிறார். ஓ ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களை குணமாக்குவார். உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு நீங்கும், உங்கள் பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கும். உங்கள் சரீரத்தில் பயங்கரமான தேவ கிரியையை இந்த ராத்திரி நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்ணை மூடி அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை உயர்த்தி எந்த பலவீனமா இருந்தாலும் இயேசு சுகமாக்க வல்லவர் என்றதை விசுவாசித்து பாருங்க. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. நாமமே இயேசு நாமமே ஜெய ஜெயமே, சாத்தானி சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெய ஜெயமே, சாத்தானி சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்தது இயேசுவின் நாமமே.
நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்தது கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா 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 ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. சரீரங்களுக்குள்ளே அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார், விடுதலைகளை தருகிறார். ஆமென். ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே 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 ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா 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 விடுதலை சுகமுண்டாகட்ടെ. ஆமென். சரீர வியாதிகளை சுகமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. விடுதலை சரீரங்களுக்குள்ளே அற்புதங்கள், ஆத்துமாவின் விடுதலை, ஆவியின் விடுதலை. இந்த மாற்றத்தை ஆண்டவருக்கு கட்டளையிடுகிறார். கைகளை கட்டி வாயை திறந்து துதியுங்கள். அல்லேலூயா. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா 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 ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. Hallelujah, hallelujah.